தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தினுடைய கடைசி நாளிலே தேவன் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதும் தேவன் நமக்கு நல்லவராக, போதுமானவராக, எல்லா சூழ்நிலையிலும் தேவ கரம் நம்மை வழி நடத்தியது மாத்திரமல்ல, நமக்கு பாதுகாப்பையும் கொடுத்து நம்மை நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாய் நாம் தியானிக்கிறதான ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 14 வசனங்களை நாம் தியானிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 14 வசனங்கள். இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்திலே நாம் உறவுகளை குறித்து நாம் பார்க்கிறோம். உறவுகள், ரிலேஷன்ஷிப். முதலாவதாக தேவனுக்கும் நமக்கும் இருக்கிறதான அந்த உறவை குறித்து நாம் பார்த்தோம். இரண்டாவதாக சபை அங்கத்தினர்களாக இருக்கிறதான விசுவாசிகளாகிய நமக்குள்ளே காணப்படுகிறதான அந்த உறவை குறித்து நாம் பார்த்தோம். மூன்றாவதாக நமக்கும் சத்துருக்களுக்கும் அல்லாது நம்மை பகைக்கிறவர்களுக்கும் இருக்கிறதான உறவை குறித்து நாம் பார்த்தோம். இந்த 13ஆம் அதிகாரத்தில் அதிகாரங்கள், நமக்கு மேலே இருக்கிறதான அதிகாரங்களோடு இருக்கிறதான அந்த உறவை குறித்து இந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அதை இந்த நாளில் நாம் பார்க்கலாம், வாசிக்கலாம். முதல் 5 வசனங்களை வாசிக்கலாம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறார். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்துக்கு பயப்படாது இருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வர பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். இந்த வாசித்ததான இந்த வேத பகுதியிலே அதிகாரங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், அல்லது அதிகாரங்களோட நமக்கு மேலான அதிகாரத்துக்கும் நமக்கும் இருக்கிறதான அந்த உறவுகளை குறித்து இதில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவன் மனிதனுக்கு 3 விதமான இன்ஸ்டிடியூஷன், அதாவது ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார் மனிதனுக்கு. தேவாதி தேவன் மனிதனுக்கு 3 விதமான அமைப்புகள். முதலாவது குடும்பம் என்கிறதான ஒரு அமைப்பை தேவன் ஏற்படுத்தினார். அதற்கு பிற்பாடு அரசாங்கம் என்கிறதான ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார். அதற்கு பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு சபை என்கிறதான ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார். இந்த 3 காரியமும் மிக மிக முக்கியமானவைகள். இங்கேதான் அதிகாரங்கள் வருகிறது. முதலாவது குடும்பம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் அது ஏற்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடு ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தில் அரசாங்கம், ஒரு அதிகாரம் ஏற்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் சபை, திருச்சபை என்கிறதான ஒரு அமைப்பு ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி இந்த ரோமர் புத்தகம் எழுதப்படுகிறதான காலத்திலே கவனிக்கலாம், அங்கே ரோம ஆட்சி காலம், அந்த ரோம ஆட்சி காலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிறதான நேரத்தில் ரோமர்கள் யூதர்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தார்கள். அவர்கள் யூதனாய் இருப்பதென்றால் அவர்கள் தங்களுடைய மதத்தை சுதந்திரமாக பின்பற்றுவதற்கு அவர்கள் அனுமதி கொடுத்திருந்தார்கள். ஆனால் அந்த ரோம ஆட்சியின் போது அங்கே ரோம ராயன் சீசர் இருப்பார். அந்த சீசருக்கான
பீடம், பலிபீடங்கள் இருக்கும். அங்கே முக்கியமான இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த பலிபீடத்துல சாம்பிராணி வச்சிருப்பாங்க. ஒரு தூபம் அங்க இருக்கும், சாம்பிராணி இருக்கும். அதை என்ன பண்ணணும், எடுத்து அது மேல என்ன பண்ணணும், போடணும், அவ்வளவுதான். அது எதை காண்பிக்கிறது என்றால் சீசரே தெய்வம் அல்லது ராயனே தெய்வம் என்று அதுக்கு அர்த்தம். அந்த நாட்கள்ல ராயனுக்கு விரோதமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. இயேசுவை சிலுவையில் அறைந்ததுக்கு கூட எந்த காரணமும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியா அவன் கண்டுபிடிச்ச காரணம் என்னன்னா, இவன் என்ன பண்ணா, ரோம ராயனுக்கு விரோதமாக எல்லாத்தையும் காரியங்களை செய்தான் என்று பொய் சாட்சி அவர் மேல் என்ன பண்ணாங்க, சொன்னாங்க. அதனாலதான் அவர் என்ன பண்ணாங்க, அவர் மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார். அந்த நாட்கள்ல ரோம ராயன் அவ்வளவு பலம் பொருந்தினவராக, பவர்ஃபுல் மனிதனாக அவர் காணப்பட்டார். அதை நம்ம அதை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது அவர் தெய்வம் என்று கருதப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப கவனிங்க, ஒரு யூதன் அதை செய்ய மாட்டான், கண்டிப்பா செய்ய மாட்டான். ஏன்னா யூதர்களுக்கு நியாயப்பிரமாணம் இருக்கிறது. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது என்றால், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அப்படி என்றால் அதிகாரத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதே நேரத்தில் எப்படி கீழ்ப்படிய வேண்டும்? எல்லாத்துக்கும் நம்ம கீழ்ப்படியணுமா? ஆனா அதிகாரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். இந்த 3 விதமான அதிகாரங்கள் குடும்பத்திலே, அரசாங்கத்திலே, அது மட்டுமல்ல திருச்சபையிலே, இதற்கு நாம் எப்படி கீழ்ப்படிய வேண்டும்? அந்த நாட்கள் மிகவும் கடினமான நாட்கள், ஒரு யூதனுக்கு கடினமான நாட்கள். ஆனாலும் அவர்கள் அந்த கடினமான நாட்களில் சரியாக காரியங்களை அவர்கள் செய்ததை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் பரிசுத்த பவுல் அந்த காரியங்களை மனதில் வைத்து இந்த 13ஆம் அதிகாரத்தை அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் எழுதும் போது என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்றால், வாசிக்கலாம் 5ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சி நிமித்தம், கோபாக்கினை நிமித்தம் அல்ல, கோபாக்கினை நிமித்தமாக, அல்லது இன்னொரு வார்த்தையிலே அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விதத்திலே சொல்ல வேண்டும் என்றால், பயத்தின் நிமித்தமாக. பயத்தின் நிமித்தமாக நீங்க எவ்வளவு பெரிய அதிகாரம் இருந்தாலும் அதற்கு கீழ்ப்படிய கூடாது. பயத்தின் நிமித்தமாக, கோபாக்கினை நிமித்தமாக அவர்கள் பயப்படும்படியாக அவர்கள் கையில என்ன இருக்கிறது என்றால், வாசிக்கலாம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு. நீ தீமை செய்தால் பயந்திரு. பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்து. இப்ப கவனி, அவன் கையில என்ன இருக்கு? பட்டயம். பட்டயம் இருக்கு. அவன் கொன்று விடுவானே அப்படின்னு சொல்லி நீ பயந்து அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், எல்லா அதிகாரங்களும் தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லா அதிகாரமும் தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. நான் சொல்றது நல்லா கவனிச்சீங்க. எல்லா அதிகாரமும் தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப அதிகாரிகள் செய்கிறாங்க, தவறுகள் செய்யறாங்க. ஆனா எல்லா தவறுக்கும் ஆண்டவர் காரணம் அல்ல. நல்லா புரியுதுங்களா? நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. அதிகாரங்கள் எல்லாம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிகாரிகள் தவறுகள் செய்கிறார்கள், தவறுகள் நடக்கிறது. ஆனா அதிகாரிகள் செய்கிற எல்லா தவறுக்கும் தேவன் காரணம் அல்ல. 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். இப்படி என்றால் அதிகாரத்துக்கு நாம் எதிர்த்து நிற்க கூடாது. இப்ப தவறான ஒரு காரியம், இப்ப சீசருக்கு அந்த சாம்பிராணி அது போடலாமா அப்படின்னா அவன் போடக்கூடாது. நேற்றைய தினத்துல நான் அந்த கனப்படுத்துதலை குறித்து நான் சொல்லும் போது ஒரு காரியத்தை சொன்னேன். மொர்தெகாய் ஆமான் பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, மொர்தெகாய் ஆமானுக்கு மரியாதை செலுத்தினா, ஆனா என்ன பண்ணலன்னா அவனை
வணங்கல. எல்லாரும் என்ன பண்றாங்க, அவரை பெரிய காரியமா அவர் என்ன பண்றாங்க. ஆனா நம்ம அதிகாரத்தை மதிக்க வேண்டும், அதிகாரத்தை மதிக்க வேண்டும். ஆனால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்க கூடாது, அதிகாரத்தை மதிக்க வேண்டும். ஆனால் ஆண்டவருக்கு அது உகந்ததான காரியமா? சரியாக நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டியது அவசியம். கவனிக்கலாம் தேவஜனமே, கோபாக்கனி நிமித்தமாக அல்லது பயத்தின் நிமித்தமாக அவங்க சொல்றது எல்லாத்தையும் நம்ம செய்ய கூடாது. இது இப்போ நான் பேசுறது பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளத்தில் போகுது, சோஷியல் மீடியாவில். அதனால் நான் சில காரியத்தை சொல்ல விரும்பலை. இன்றைக்கி யூபியில் நடக்கிற காரியம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி யூபியில் அநேக போதகர்கள் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. அவங்க அதிகாரத்துக்கு என்ன பண்ணல, அந்த கோபாக்கினைக்கு என்ன பண்ணல, அவங்க பயப்படலை. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், லெப்டினன்ட் சாமுவேல் கமலேசன் அவங்க பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இராணுவ அதிகாரி. கடந்த நாட்களில் ஆண்டவருக்காக அவர் நின்றது நிமித்தமாக நீதிமன்றத்தினாலே அவர் தண்டிக்கப்பட்டு அவர் என்ன பண்ணிருக்கார், வேலையை இழந்திருக்கிறாங்க. அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். இவங்க என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா, இந்த லெப்டினன்ட் சாமுவேல் கமலேசன் பார்த்தீங்கன்னா எதுக்கு பயப்படலை, அதிகாரத்துக்கு அவர் கீழ்ப்படுகிறாரு. ஆனா சில இடங்களில் கோபாக்கினி நிமித்தமாக அவங்க இதை பண்ணிடுவாங்க, வேலை போயிடும் அப்படின்றதுக்காக ஆண்டவரை அவர் விட்டு கொடுக்கவில்லை. அதிகாரம் எல்லாம் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா நம்ம அதுக்கு எப்படி கீழ்ப்படினோம்னா, பயத்து நிமித்தமாக கோபாக்கினி நிமித்தமாக நாம் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருக்கு பிரியமானபடி அதிகாரத்தை நாம் மதித்து நடக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம் எப்படி கீழ்ப்படிய வேண்டும், எப்படி? முதலாவது கோபாக்கினி நிமித்தமாக அல்லது பயத்தின் நிமித்தமாக இல்லை. அவன் கையில வாள் வச்சிருக்கிறான் இல்லை. இரண்டாவதாக வாசிக்கலாம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் கோபாக்கினி நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். இதற்காகவே நீங்கள் வருகையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராய் இருக்கிறார்களே. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். இரண்டாவதாக மனசாட்சி நிமித்தம் 5ஆம் வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது. மனசாட்சி நிமித்தமாக நாம் கீழ்ப்படிய, அதிகாரத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஒன்று எப்படி, பயத்தின் நிமித்தமாக அல்ல, கோபாக்கினி நிமித்தமாக அல்ல. இரண்டாவது மனசாட்சி நிமித்தமாக நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். ஆண்டவர் நமக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறார், எது சரி எது தவறு அப்படின்னு நிதானித்து அறிகிறதான ஒரு பகுத்து பார்க்கிறதான ஒரு காரியத்தை நமக்கு தந்திருக்கிறார். அது நிமித்தமாக அரசாங்கத்துக்கு நாம் செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணணும், செய்ய வேண்டியது அவசியம். 7ஆம் வசனத்துல போடப்பட்டிருக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா, கடமைகளை செய்ய வேண்டும். என்ன செய்யணும், கடமையை செய்யணும். அடுத்தது வரியை செலுத்தணும், தீர்வை செலுத்தணும். பயப்பட வேண்டிய இடத்துல பயப்படணும், கனம் பண்ண வேண்டிய இடத்துல கனம் பண்ணணும். எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டும். எப்படி செய்யணும், மனசாட்சி நிமித்தமாக. மனசாட்சி நிமித்தமாக ஆண்டவர் நமக்கு ஒரு மனசு கொடுத்திருக்கிறாரு. செய்ய வேண்டியதை நம்ம என்ன பண்ணணும், சரியா செய்யணும். நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா வரி நம்ம என்ன பண்றதுல, முந்திலாம் பார்த்தீங்கன்னா
ப்ராப்பர்ட்டி டேக்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இப்போ கூட அப்படி தான் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அது கூட கட்டலை அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுறாங்க போடுறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. கவனிங்க, ஏன் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணிடுது. அப்புறம் திடீர்னு மொத்தமாக என்ன பண்ணுவோம், அதில் கொஞ்சம் மட்டும் கட்டுறது, அது பெண்டிங்கில் என்ன பண்ணும். தேவஜனமே கவனிக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, இது எல்லாத்தையும் மனசாட்சி நிமித்தமாக நாம் செய்ய வேண்டியது அவசியம். நமக்கு இருக்கிறதான, நமக்கு அரசாங்கம் விதிக்கிறதான அனைத்து காரியங்களையும் நம்ம செவ்வனே செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். இது எல்லாவற்றையும் எப்படி செய்யணும்னா, பயந்து பயந்து செய்யறது வேற, அப்படி நம்ம செய்யக்கூடாது. மனசாட்சி நிமித்தமாக பயப்பட வேண்டிய இடத்துல பயப்படணும், கனம் பண்ண வேண்டிய இடத்துல கனம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அந்த அதிகாரத்தை காட்டிலும் என்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர். நான் யாருக்கு பயப்படணும்? எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அவன் என்ன அவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. தேவஜனமே கவனிங்க, நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர் தான். அந்த ஆண்டவர் தான் சொல்றாரு, உனக்கு நான் வைத்திருக்கிறதான அதிகாரத்துக்கு நீ என்ன பண்ணப்பா, கீழ்ப்படினும்பா. அவங்க சொல்றதை நீங்க என்ன பண்ணணும், செய்யணும். எப்படி செய்யணும்னா மனசாட்சி நிமித்தமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக வாசிக்கலாம், 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறு எந்த கற்பனையும் முன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பகுதியில நாம் அதிகாரத்துக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்றால், அன்பின் நிமித்தமாக கீழ்ப்படிய வேண்டும். நீங்க வாசித்ததான அந்த வசனங்கள்ல அன்பை குறித்து என்ன பண்ணிருக்கு, போடப்பட்டிருக்கு. முதலாவதாக நாம் எப்படி கீழ்ப்படிய வேண்டும்? கோபாக்கினி நிமித்தமாக அல்லது பயத்தின் நிமித்தமாக அல்ல. இரண்டாவது, மனசாட்சி நிமித்தமாக செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம கரெக்டா செய்யணும். மூன்றாவது, அன்பின் நிமித்தமாக செயல்பட வேண்டியது அவசியம். கவனிங்க, தேவன் முதலாக குடும்பம் என்கிறதான அமைப்பை ஏற்படுத்தினார். அதற்கு பிற்பாடு ஆண்டவர் அரசாங்கம் என்கிறதான ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார். இப்ப எதற்கு இந்த அரசாங்கம் என்கிறதான இந்த அமைப்பை ஆண்டவர் ஏற்படுத்தினார்னா, மனுஷனுடைய இருதயம் திருக்குள்ளது மகா கேடுள்ளதா இருக்கிறது. அவனுடைய இருதயம் பொல்லாப்பாய் மாறிவிட்டது. அதனால ஆண்டவர் அவனை பார்த்து என்ன பண்றாரு அப்படின்னா, மனுஷனை உண்டாக்குறதுக்காக அவர் என்ன பண்ணாரு, மனஸ்தாபப்பட்டார். இப்ப மனஸ்தாபப்பட்டு அந்த இது 6ஆம் அதிகாரத்துல நடக்கிறதான சம்பவம். இந்த 6ஆம் அதிகாரத்துல ஜலப்பிரளயம் முடிஞ்ச பிற்பாடு அங்க 9ஆம் அதிகாரத்துல அரசாங்கத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கவனிங்க, மனுஷனுடைய இருதயம் கெட்டு போய்விட்டது. இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த மனசை திருத்துவதற்காக, சரி பண்ணுவதற்காக ஆண்டவர் எதை ஏற்படுத்துறாரு, அரசாங்கத்தை ஏற்படுத்துறாரு. இப்ப கவனிங்க, இந்த அரசாங்கத்தால மனசை சரிப்படுத்த முடியுமா? முடியாது. அந்த இருதயத்தை சரிப்படுத்தணும் அப்படின்னா அரசாங்கத்தால முடியாது. அப்ப எதனாலதான் பண்ண முடியும்? அன்பின் நிமித்தமாக தான் இருதயத்துல செயல்பாடு, இருதயத்துல ஒரு காரியம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அததான் இந்த பகுதியில இப்ப வாசித்தமே 8ஆம் வசனத்துல இருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசித்ததான காரியம் என்னன்னா, அரசாங்கம் உன்னை என்னன்னா சொல்லி கோபாக்கினி உன்னை பயமுறுத்தி அவன் கையில் என்ன இருக்குது,
பட்டயம் இருக்கு, வாள் இருக்கு, அதை வச்சு உன்னை பயமுறுத்தி உன் மனசை ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. எது நிமித்தமா செய்யணும் அப்படின்னா அன்பின் நிமித்தமாக தான் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 9ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம் கடைசி பகுதி, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. எனவே நம்ம அரசாங்கத்துக்கு அல்லது அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். எப்படிப்பா கீழ்ப்படினா அன்பின் நிமித்தமாக கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க ஒரு வசனம் இருக்கு, 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். இந்த வசனத்தை எடுத்துட்டு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, யாரும் என்ன பண்ணக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது அப்படின்றாங்க. அப்படி கடன் வாங்காம இருக்கிறது நல்லதுதான். ஆனா 100% கடன் வாங்காம இருக்கிறது நல்லது. அதே நேரத்தில் சூழ்நிலை கடன் என்ன பண்ணலாம், வாங்கலாம். சில காரியத்துக்கு கடன் வாங்கலாம். அதனால ஐயா சொன்னாரு கடன் வாங்க சொல்லி, அதனால என்ன பண்ணலாம், இப்பதான் என்ன பண்றாங்க, பல விதத்துல கடன் என்ன பண்றாங்க, ஃபோன் பண்ணி கடன் கொடுக்குறாங்க. அந்த மாதிரிலாம் போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சிக்கிக்கொள்ள கூடாது. அதே நேரத்தில் சில காரியத்துக்கு, குறிப்பிட்ட சில காரியத்துக்கு என்ன பண்ணலாம், கடன். ஆனால் இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு யாரும் கடன் வாங்கக்கூடாதுன்னு இல்லை. நான் கடன் வாங்கக்கூடாதுன்னு தான் என்ன பண்ணுறேன், சொல்கிறேன். கடன் என்பது ஒரு அடிமைத்தனம். அதனால் கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. அதனால் கடனே வாங்கக்கூடாது அப்படின்னு இல்லை. வேதம் சில காரியத்துக்கு கடன் வாங்க சொல்லுது. ஆனால் எது அப்படின்னா எல்லாத்துக்கும் கிடையாது. அதனால் நினச்சதுக்கெல்லாம் நம்ம கடன் வாங்க, எல்லாமே இப்போ என்னது இஎம்ஐயில் போயிட்டு இருக்கு எல்லாமே. ஸோ அப்படி இல்லை, கவனிங்க. சில முக்கியமான காரியத்துக்கு கடன் வாங்க வேதம் சொல்லுது. அதை நம்ம செய்யலாம். அதை ஞானமாக என்ன பண்ணணும், செய்யணும். அதை சரியாக திருப்பி செலுத்த வேண்டியது அவசியம். கவனிக்க வேண்டியது என்னன்னா, அன்பின் நிமித்தமாக, அன்பு கடன் மாத்திரம்தான் என்ன பண்ணணும், இருக்கணும். அன்பின் நிமித்தமாக நாம் இந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். கடைசியாக 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். நேரம் இல்லை, அதனால வீட்டில் போய் நீங்க வாசித்து பாருங்க. அங்க ஆண்டவராகி ஒரு வேலையை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாமே, ஒரு 11ஆம் வசனத்துல துவக்கத்தை வாசிக்கல. வேலை ஆயிற்று. வேலை 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஒரு வேலையை குறித்து அங்க சொல்லப்படுகிறது. அதிகாரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு நாள் வரும், ஆண்டவர் திரும்பவுமா என்ன பண்ணுவார், வருவார். ஆண்டவர் திரும்பமாக வருவார். தொடர்ச்சியா இந்த பகுதியில நம்ம பார்த்தோம்னா ஆண்டவருடைய வருகை நம்ம தியானித்ததான 11ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய வருகையை குறித்து டைரக்டா அதுல இல்லை. ஆனா 11ஆம் அதிகாரத்துல எதை குறித்து நம்ம அதிகமா பார்த்தோம், அதுதான் அது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேலரை குறித்து இஸ்ரவேலரை ஆண்டவர் முழுமையாக தள்ளிவிடவில்லை. அதுக்கு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுல மறைமுகமாக அதுல சொல்லப்படுகிறதான காரியம் என்னென்றால், ஆண்டவராகிய இயேசு வருவார். அப்போ வரும்போது ஆண்டவருடைய பார்வை யார் பக்கமா திரும்பும், இஸ்ரவேல் பக்கமா திரும்பவும். அவங்களை நான் என்ன பண்ணல, கைவிடவில்லை. திரும்பவும் நான் அவங்களை என்ன பண்ணுவேன், என்னுடைய பார்வை அவர் பக்கமா திரும்ப அவரை நான் சேர்த்து கொள்வேன். அதுதான் அங்க என்ன பண்ணுது. ஆனா வருகையை டைரக்டா சொல்ல. இங்கேயும் பார்த்தீங்கன்னா வருகையை குறித்து சொல்லப்படுது. ஆண்டவர் வருவார். அவர் எப்படி வருவார் என்றால் ஆளுகை செய்கிறவராக வருவார். ஹல்லேலூயா. முதலாவது ரட்சிக்கிறவராய் வந்தார். இப்ப எப்படி வரப்போறார்னா ஆளுகை செய்கிறவராக வரப்போகிறார். எனவே அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. இப்ப நம்ம என்ன பண்றோம், ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்றோம், அர்ப்பணிக்கிறோம். அது போல நாம் அர்ப்பணித்தவர்களாக, யார் எப்படி நாம் இந்த அதிகாரத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக. இயேசு ஆண்டவர் ஒரு நாள் வருவார். அவர் எப்படிப்பட்டவராய் வருவார் என்றால் அதிகாரம் உடையவராக, ஆளுகை செய்கிறவராக இந்த உலகத்துக்கு திரும்பவும் என்ன பண்ணுவார், வருவார்.
அவர் ஆளுகை செய்கிறவரா வரார், அவருக்கு நான் அர்ப்பணிக்கிறேனே, அது போல எனக்கு மேல இருக்கிற அதிகாரத்துக்கும் அவருக்கு அர்ப்பணிக்கிறதுனால அவருக்கு நான் என்ன பண்றேன், சீஷனா இருக்கிறேன், அவருக்கு நான் பிள்ளையா இருக்கிறேன். அது போல இயேசுவின் நிமித்தமாக நாம் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. மற்ற காரியத்தின் நிமித்தமாக அல்ல, நான் ஏசப்பா பிள்ளையா இருக்கிறேன், அதனால நான் என்ன பண்றேன், அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறவனா இருக்கிறேன். கடைசி வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். தரித்துக் கொள்வோம். 12ஆம் வசனத்தில் நாம் வாசிப்போம் என்றால், ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். ஹல்லேலூயா. இயேசுவை தரித்து கொண்டு இயேசுவின் நிமித்தமாக நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு குடும்பம் என்கிறதான ஒரு அமைப்பு உண்டு, அதுல ஒரு அதிகாரம் உண்டு. அரசாங்கம் என்கிறதான ஒரு அமைப்பு உண்டு, அதுல ஒரு அதிகாரம் உண்டு. சபை என்கிறதான ஒரு அமைப்பு உண்டு, அதுல ஒரு அதிகாரம் உண்டு. இந்த அதிகாரங்களுக்கு நாம் எப்படி கீழ்ப்படுகிறவர்களா இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்கலாம். பயத்தின் நிமித்தம் நம்ம கீழ்ப்படுகிறோமா? அதாவது கோபாக்கினி நிமித்தம், பயத்தின் நிமித்தம், அவங்க கையில வாள் இருக்கு, அது இருக்கு, நம்மளை எதை பண்ணிடுவாங்களோ அதை பண்ணிடுவாங்க, அப்படி நம்ம கீழ்ப்படுகிறோமா? அப்படி கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, மனசாட்சி நிமித்தமாக நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். மூன்றாவது, அன்பின் நிமித்தமாக. நான்காவது, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தாமே இப்படிப்பட்ட அதிகாரங்களை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். இப்படிப்பட்ட அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய, இந்த விதமாக கீழ்ப்படிய தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஹல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா.